ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்னிங் மேக்ஸ் அப்படின்ற ஒரு சீரிஸை இன்னைக்கு நம்ம 23வது பார்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 22 பார்ட்டில் மொத்தமாக வந்து ஒரு 220 கணக்கை நம்ம வந்து பார்த்தோன்னா சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். அதை தொடர்ந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் 221வது கணக்கை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு 10 கணக்கை நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள், ஒவ்வொரு கணக்கை நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். முதல் கணக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏயின் 10% என்பது பியின் 12%க்கு சமம் எனில் ஏயின் 15% என்பது பியின் எந்த சதத்திற்கு சமம் அப்படின்ற கேள்வி தான் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஏ உடைய 10% வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி உடைய 12% சமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னும் போது அப்போ பியின் 15% வந்து பார்த்தீங்கன்னா ஏ உடைய எத்தனை சதத்துக்கு சமம்ன்றதான் கேள்வி. ஓகேங்களா? ஸோ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா அதாவது ஆப்ஷனை வச்சு நம்ம எந்த ஒரு ஸ்டெப்புமே போடாமையே நம்மளால ஈஸியாக வந்து போட முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ ஏ ஈக்குவல் டு பி. ஓகேவா? ஏவுடைய 10% வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு சமமா? பியோடைய 12%க்கு சமம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ எத்தனை விகிதம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா I2 10 R2 12. அப்போ 5:6 பங்கு. அதாவது என்ன கணக்குனா ஏ 5 பங்குனா பி வந்து 6 பங்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது ஏ உடைய 15% வந்து பி உடைய எத்தனை பர்சன்ட்டுக்கு சமம்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த 5 பங்கு அடிங்க, 4 5 5 3 5 5. அப்போ இந்த 6 வந்து 3 நாள் பெருக்குங்க, 6 3 18. அவ்வளோதான். ஸோ அப்போ 18% தான். அப்போ பி ஏ உடைய 15% எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா பி உடைய 18%க்கு சமமாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த கணக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் வச்சு எப்படி போடலான்றது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, ஏ உடைய 10% பியில் 12% தான் சமம்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ ஏ உடைய 15% கண்டிப்பா 15 விட அதிக பர்சன்ட் தான் என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். அப்போ 15%க்கு மேல எது இருக்கு பாருங்க, அப்போ 81 18. அப்போ கண்டிப்பா என்ன வராது? 6 வராது, 3 வராது. ஏன்னா 15% விட கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க 10%க்கும் 12%க்கும் ரொம்ப கிட்டதான் இருக்கு, தூரம்லாம் கிடையாது. ஓகேவா? அப்போ 15%க்கு கிட்ட இருக்கு, 18% தவிர 81% கிடையாது. அப்போ இது வராது. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியானது. நல்லா கவனிச்சிங்க, நான் வந்து வெறும் குழு வச்சு தான் போட்டேன், எந்த ஸ்டெப்புமே போடல. சிம்பிளான விஷயம் தான். ஏ உடைய 10% பி உடைய 12% சமம். அப்போ கம்பேர் பண்ணும்போது எதனுடைய பர்சன்ட் அதிகமா இருக்கு? ஏவை விட பி உடைய பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஏ உடைய 15% அப்படின்னா பி உடைய கண்டிப்பா எவ்வளவு இருக்கும்? 15 விட அதிகமா தான் இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது. ஏன்னா 10க்கு பக்கத்துல இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏயின் 10% பியின் 90% சமம் அப்படின்னா கேப் அதிகமா இருக்கு. 10க்கும் 90க்கும் கேப் 80% டிஃபரெண்ட் வருது. ஆனா இப்போ தான் வெறும் 2% தான் வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ அப்படி ரொம்ப பக்கத்துல தான் இருக்கணும். ஓகே, அப்போ 15%க்கு அதிகமா இருக்கணும். ஆனா ரொம்ப பக்கத்துல இருக்கிற நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 18 மட்டும்தான். 3 வராது, 6 வராது, 81 வராது ஆன்சர். ஓகேவா? இது ஆப்ஷன் வச்சியும் போடலாம், இல்ல நம்ம மெத்தட் படி போனா இப்படியும் போடலாம். சரிங்களா? அடுத்தது இரண்டாவது கணக்கு. ஒரு முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு 600 மீட்டர். அதன் பக்கங்கள் 5:12:13 என்ற விதத்தில் உள்ளன எனில் அந்த மனையின் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது ஒரு மனை, ஒரு வீட்டு மனை சொல்றோம் பார்த்தீங்களா? ஏதோ ஆக்சுவலாக வந்து வீட்டு மனை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சதுரமாக இருக்கும், இல்லை செவ்வகமாக இருக்கும். ஆனால் இங்கே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு முக்கோணமாக இருக்கு. அந்த முக்கோணத்தை சுற்றளவு எவ்வளவா? 600 மீட்டர். ஓகேவா? ஸோ அதனுடைய பக்கங்கள் கொடுத்துருக்காங்க, ஆனால் பக்கங்கள் கொடுக்கல, பக்கத்துடைய விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ பக்கங்கள் விகிதம் என்ன? 5:12:13. ஓகேவா? அப்போ நம்ம பக்கங்களை மாத்தின பண்ணலாம், கூட எக்ஸ் சேர்த்தா அது பக்கமா மாறணும். ஓகேவா? இப்போ 5 பக்கம்ன்றது பார்த்தீங்கன்னா 5x சேர்த்தா பக்கமாயிடும். இது 12x, இது 13x. எப்படி சார் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன பக்கம்னு சொல்லலை, நீங்க எப்படி கரெக்டாக போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சிங்க. இப்போ இது வந்து கர்ணம் சொல்லுவாங்க, இது அடுத்துள்ள பக்கம் சொல்லுவாங்க, இது எதிர்பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எப்பயுமே வந்து கர்ணம் தான் இருக்கக்கூடிய மதிப்பிலே மிகப்பெரிய மதிப்பா இருக்கும். எப்பயுமே கர்ணம் தான் இருக்கக்கூடிய மதிப்பிலே பெரிய மதிப்பா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த 5:12:13 பெரிய மதிப்பு எது? 13. அப்ப 13 தான் இங்க வரும். இது நம்ம எங்க வேணா மாத்தி போடலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹைட்டு, இது வந்து பின்னு சொல்லுவாங்க, பிரெத். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 பக்கங்களுடைய கூடுதல் எவ்வளோ? 600 மீட்டர். அப்போ 12x பிளஸ் 13x பிளஸ் 5x. இதனுடைய கூடுதல் எவ்வளோ? ஏன்னா பக்கங்கள் சுற்றளவு என்ன பண்ணணும்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி தான் சொல்லுவாங்க. இது ஏபிசி அப்படின்னும் போது அப்போ 12 13 15. 12 13 வந்து பார்த்தீங்கன்னா 25, 25 ஒரு 5 30. அப்போ 30x ஈக்குவல் டு எவ்வளோ? 600. அப்போ x ஈக்குவல் டு அப்படின்னும் போது 600 டிவைடட் பை 30
ஜீரோக்கு ஜீரோ, ஓர் 3 3, ஈர் 3 6, 20. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு முக்கோணத்துடைய பரப்பளை கேட்குறாங்க. பரப்பளை என்ன ஃபார்முலா? ஆஃப் பிஹெச் தான் வந்து ஃபார்முலா. இங்கே பின்றது பார்த்தா இதுதான் அடிப்பக்கம். ஓகேவா? ஹெச்ன்றது பார்த்தா இதுதான். நம்மளே எப்படி வச்சுக்கலாம். அப்போ 12 இன்ட்டு எக்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ 2 இன்ட்டு 12 எக்ஸ் அப்படின்னா 12 3 36 360. அப்படி தானே? சாரி 12 2 20 தானே? அப்போ 12 இன்ட்டு 20 12 24 240. ஓகேவா? இது வந்து ஹைட்டு. இப்போ பிரெத்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ? 5 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 20. அப்போ I2 10 100. அப்போ என்ன பண்ணலாம்? இன்ட்டு 240 இன்ட்டு 100 அடிச்சு எப்படின்னா 1 2 12 2 24 12 அப்போ 120 120 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா அப்படியே 3 0 12,000. அப்போ அந்த முக்கோண மனுடைய பரப்பளவு எவ்வளோ? 12,000 சதுர மீட்டர். இருக்கா பாருங்க. அது ஒரு கேன்சர் ஆப்ஷன் சி தான் சரியானது. சரிங்களா? ஸோ இந்த கணக்கு நம்ம வந்து இது வந்து லைஃப் ஓரியன்டான கணக்குனும் போது நம்ம இமேஜின் பண்ணாலும் தெரிஞ்சிடும். ஒரு முக்கோண வடிவில் ஒரு மனை இருக்கு. அதனுடைய சுற்றளை வந்து கொடுத்துட்டாங்க 600 மீட்டர். அதனுடைய பக்கங்கள் 3 பக்கங்களுடைய அளவு கொடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 5 பங்கு, ஒரு பக்கம் 12 பங்கு, ஒரு பக்கம் 13 பங்கு. எந்த பங்கு அதிகமாக வருதோ அதுதான் அதனுடைய கர்ணமாக இருக்கும். அப்போ அந்த கர்ணம் நமக்கு தேவைப்படாது. ஏன் அப்படின்னா இங்கே முக்கோணத்தையே பரப்பளவு கேட்குறாங்க. பரப்பளவு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பிஹெச். அப்போ ஆஃப் பிஹெச்சில் பியும் ஹெச்சோட வெளியே தான் நமக்கு தேவை. பின்றது பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம், ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா உயரம். அப்போ அடிப்பக்கம் 5x வச்சுட்டோம் அப்படின்னா உயரத்தை வந்து 12x வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் என்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு பக்கங்களுடைய விகிதம் தான் கொடுத்துருக்காங்க. விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 5x 12x 13x ஈக்குவல் டு சரியா? கண்ணமுன்னு ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. ஸோ அப்போ 3த்தையும் நம்ம கூட்டும்போது என்ன ஆகும்? 30x கிடைக்குது. அப்போ 30xன்றது எவ்வளோ? 600. அப்போ எக்ஸ் என்பது எவ்வளோ வரும்? அப்போ 600 டிவைட் பை 30 போட்டு அடித்தோம் அப்படின்னா 20. அப்போ எக்ஸ் என்பது 20 அப்படின்னா நமக்கு என்ன தேவை? பியோட வேல்யூ மெச்சோட வேல்யூன்னு தேவை. அப்போ பி என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ? ஸோ பி வந்து நம்ம பிரெத் அடிப்பக்கம் வச்சோமா? அப்போ 5 இன்ட்டு எக்ஸ் வந்து I2 10 100. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 12x. அப்போ 12 இன்ட்டு 20 போட்டிங்கன்னா 12 24 240. அப்போ நம்ம ஆஃப் பிஹெச் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1/2 இன்ட்டு 100 இன்ட்டு 240 போட்டு அடிச்சு அப்படின்னா நமக்கு என்ன சொல்றது? 12,000 சதுர மீட்டர் வருது. அப்படிதான் நம்ம இமேஜின் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஏன் அதை சொல்ல வர அப்படின்னா இந்த மாதிரி வந்து அளவுகள் தொடர்பான கணக்கு, பர்சன்டேஜ் கணக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த லைஃப் மேக்ஸாக நம்ம லைஃபோட ஒன்றிணைச்சாதான் பண்ண முடியும். ஓகேவா? 4 பேர் நாளைக்கே நீங்கள் போய்ட்டு ஒரு முக்கோண வடிவில் ஒரு கிணறு வாங்க போகிறீங்கன்னு வச்சுங்களேன். சரி கிணறுன்னு பாருங்க. ஒரு மெனை வாங்க போகிறேன்னு வச்சுங்களேன். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபார்முலா வந்து தேவைப்படும். ஓகேவா? இது எப்படி இருக்குது தெரியுமா? நம்ம வடிவில் ஒரு படம் சொல்லுவேன். நாங்கள் ஏன்டா நடு சாமத்தில் வந்து சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி, நாங்கள் ஏன் சார் முக்கோண வடிவில் மெனை வாங்க போகிறோம், நாங்கள் ஒழுங்காக தான் வாங்குவோம் அப்படின்னா நேரம் யாருக்குன்னா எப்படி ஒன்று அமையலாம். சரிங்களா? சரி ஓகே. அடுத்தது 3வது கணக்கு. 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்வர் எனில் அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் அதே வேலையானது முடிய எத்தனை நாட்கள் ஆகும்? இந்த கணக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்டெப்பு பார்க்காம ஆன்சர் போட முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஆள் வேலைக்கு போறாரு. அவர் வேலைக்கு போகும்போது அந்த வேலை வந்து முடியத்துக்கு 2 நாள் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேனது? அந்த வேலை முடியத்துக்கு 2 நாள் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்றாருன்னா அவருக்கு அந்த ஓனருக்கு வந்து ஒரே நாளில் அந்த வேலை முடியணும். அப்போ என்ன பண்ணாரு? ஒரு ஆள் போனால் 2 நாள் ஆகுது. அப்போ 2 ஆள் அனுப்பு. 2 ஆள் போனால் என்ன ஆகிடும்? ஒரு நாள்லேயே முடிஞ்சிடும். ஸோ அப்போ ஆட்கள் 2 மடங்காகும் போது நாட்கள் பாதியாக குறையும். ஆட்கள் 2 மடங்காகும் போது நாட்கள் பாதியாக குறையும். அதே கணக்கு தான் இங்க பாருங்க. ஆட்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு இருக்காங்க? 15 பேர் இருக்கும்போது 40 நாள் முடிக்கிறாங்க. இப்போ கூடுதலாக 15 பேர் சேர்றாங்க. அப்போ ஆல்ரெடி 15, இப்போ ஒரு 15 30. அப்போ ஆட்கள் டபுள் ஆயிட்டாங்க. நாட்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? பாதியாக குறையும். பாதியாக குறைஞ்சா 20 நாட்கள். ஆன்சர் டி. ஓகே, அவ்வளோதான் கணக்கு. அடுத்தது 7 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கோள வடிவ பலூனின் காற்று செலுத்தப்படும் போது அதன் ஆரம் 14 சென்டிமீட்டராக அதிகரித்தால் அவ்விரு நிலைகளில் பலூனின் கன அளவின் விகிதத்தை காண்க. அதாவது கோளக வடிவம் கோலம். அப்போ கோலத்துடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7 சென்டிமீட்டர் கூடிய ஒரு கோலம். ஓகே, இது வந்து 7 சென்டிமீட்டர். இது என்ன பண்ணா பலூன் ஊதுறாங்க. ஆல்ரெடி ஒரு பலூன் ஊதி வச்சிருக்காங்க. அதனுடைய சென்டிமீட்டர் எவ்வளோ? 7 சென்டிமீட்டர். இப்போ திருப்பணும் அதை வந்து ஊதுறாங்க. ஓகே, இப்போ ஒரு குழந்தைகிட்ட ஒரு பலூன் ஊதுறோம்னு வச்சுங்களேன். அது என்ன பண்ண இன்னும் பெருசாக ஊதுன்னு சொல்லுவாங்க பற்றி அந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு. அப்போ பெருசாக ஊதும்போது என்ன ஆகுதுன்னா
அது என்ன ஆகுது, ஊதும்போது 14 சென்டிமீட்டரா மாறிடுது. அப்படி மாறும்போது அந்த 7 சென்டிமீட்டருக்கும் 14 சென்டிமீட்டருக்கும் அதனுடைய கன அளவுடைய விகிதம்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா பக்கலின் விகிதம்னா 1:2 போட்டுடலாம். ஏன்னா 1 7 7 14. ஆனால் அவங்க கன அளவின் விகிதம் கேட்குறாங்க. அப்போ கன அளவுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? என்ன ஃபார்முலா? 4/3 πr கியூப். இங்கேயும் 4/3 πr கியூப். ரெண்டுத்துக்கும் பொதுவாக, ஏன்னா ஈஸி தானே, ஈஸினா பைன்னு அர்த்தம். பொதுவாக இருக்கிற வேலை அடிச்சிங்க அப்படின்னா 4/3 4/3 பையோட வேல்யூ காலி பையோட வேல்யூ. சரி சார் ஆர் கியூபா, சரி இங்கே ஆர் கியூப் இருக்கு, இங்கே ஆர் கியூப் அடிக்கூடாது. இங்க ஆரோட வேல்யூ 7, இங்க ஆரோட வேல்யூ 14. சார் நீங்க தானே பொதுவாக இருக்கிறது அடிச்சிங்க. அப்போ 4/3 4/3 பை காலி ஆயிடுச்சு. அப்போ ஆர் கியூபும் காலியாக வந்தோம் சார் அப்படின்னா இங்க ஆரோட வேல்யூ 7, இங்க ஆரோட வேல்யூ 14. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? இங்க 6 3 முறை பண்ணும், இங்க 14 3 முறை பண்ணும். ஓகேவா? உடனே நம்ம முதல்ல வந்து பார்த்தோன்னா தன்னுடைய பெருக்கல் திறமையை காட்டிட்டு ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு இருக்காதிங்க. ரொம்ப சிம்பிளாக யோசிக்கலாம். பெருக்கிட்டு அடிக்கிறத விட அடிச்சுட்டு பெருக்கும். 1 7 7 14 1 7 7 1 7 7. அப்போ இங்க தான் இருக்க. இங்க உடனே நம்ம போனா எல்லா நம்பரையும் அடிச்சாச்சு. அப்போ இங்க எதுவுமே இல்லை. அப்போ எதுவும் இல்லை, 0 இஸ்ன்னு போடக்கூடாது. என்ன நினைச்சீங்க? 1 7 7 14. அப்போ இங்க 1 இருக்கு 1 இருக்கு 1 இருக்கு அர்த்தம். ஓகே, ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ஒண்ணுமே இல்லாத கூட ஏதாவது ஒண்ணு இருக்கும். இங்க பாருங்க, நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சல 3 1 இருக்கு. 3 1 இருந்தாலும் அது ஒரு 1 தான். ஏன் அப்படின்னா பெருக்கிறோம். ஒரு 1 1 ஒரு 1 1 அப்படின்ற மாதிரி தான் கணக்கு வரும். சரியா? ஸோ அப்போ 1 இங்க என்ன வரும்? 2 4 4 2 8. சரியா? அப்போ புதிய அந்த ரெண்டு கோலத்துடைய கன அளவு விகிதம் என்ன? 1:8. அதாவது 7 சென்டிமீட்டர் இருக்கும் போது அது 14 சென்டிமீட்டர் மாறுதுன்னா அதனுடைய கனல் எவ்வளவு மாறும்? 8 மடங்கா மாறும். ஓகேவா? ஆரம் வந்து 2 மடங்கா மாறுது. ஆனா அதுல கனல் எவ்வளவு மாறுது பாருங்க, 3 மடங்கு. சாரி 3 ஆமா 8 மடங்கு அதிகரிக்குது. சரியா? இதான் வந்து கேட்கறாங்க. அப்போ 1:8 இருக்கா பாருங்க, இது ஒரு கேன்சர் ஆப்ஷன் அச்சோ சி. சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு. ஓர் அலுவலக கட்டட தரையின் 20 சாய் சதுர வடிவிலான ஓடுகள் பதிக்கப்படுகின்றன. ஓடுகளின் மூலைவிட்டங்களின் அளவுகள் 40 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் எனில் தரையை மெருகூட்ட சதுர மீட்டருக்கு ரூபாய் 45 வீதம் மொத்த செலவை காண்க. அதாவது என்ன பண்றாங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து டைல்ஸ் தரையில் தானே, தரை அப்படின்னு டைல்ஸ் ஒட்டுறாங்க. அந்த டைல்ஸ் எப்படி இருக்குன்னா சாய் சதுர வடிவில் இருக்கு. ரைட்டா? அந்த ஸ்டாண்டிங் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாய் சதுர வடிவில் இருக்கு. ஓகேவா? இதனுடைய மூலை விட்டங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 40 சென்டிமீட்டர், இன்னொன்று என்னது 25 சென்டிமீட்டர். இந்த மாதிரி எத்தனை டைல்ஸ் ஒட்டுறாங்களாம்? 200 டைல்ஸ் ஒட்டுறாங்களாம். இந்த மாதிரி எவ்வளோ? 200 டைல்ஸ் ஒட்டுறாங்களாம். ஓகேவா? அப்படி ஒட்டும் போது ஒரு சதுர மீட்டர் தானே? ஓகே, ஒரு சதுர மீட்டர் எவ்வளோ செலவாகுது? 45 ரூபாய் செலவாகுது. அப்போ அந்த தரையுடைய மொத்த டைல்ஸ் ஓட்டும் போது அந்த டைல்ஸ் மொத்தம் சேர்த்து எவ்வளவு சதுர மீட்டர் ஆகுன்றதை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகே, இப்போ இதுக்கு ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சாய் சதுரத்துடைய பரப்பளவை கண்டுபிடிக்கணும். சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? ஆஃப் d1 × d2. அப்போ ஆஃப் இன்ட்டு 2 மூலை விட்டத்தை பெருக்கும் போது ஒரு சாய் சதுர வடிவ டைல்ஸுடைய பரப்பளவு கிடைச்சிடும். ஓகேவா? ஆனால் அது மாதிரி எத்தனை ஓட்டுறாங்க? 200 டைல்ஸ் ஓட்டுறாங்க. ஒரு டைல்ஸ் அப்படின்னும் போது இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா அப்போ 200 அப்ப என்ன பண்ணோம்? வந்த பரப்பளவை நம்ம 200 பெருக்கணும் அப்படின்னா அந்த 200 டைல்ஸ் உடைய மொத்த பரப்பளவு கிடைச்சிடும். அந்த பரப்பளவை நம்ம சதுர மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண பிறகு அதை நம்ம என்ன பண்ணோம்? 100 அதாவது 45 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஒரு சதுர மீட்டர்ன்றது இவ்வளோ அப்படின்னா எவ்வளோ சதுர மீட்டர் வருதோ அதால பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? சாய் சதுரத்தின் பரப்பளவு என்ன பண்ணலாம்? ஆஃப் d1 × d2. ஓகேவா? அப்போ ஆஃப் அப்படின்னும் போது d1 எவ்வளோ? 40, d2 வந்து 25. அப்போ அடிச்சுனா 1 2 22, 25 50, அப்போ 500. அப்போ ஒரு சாய் சதுர அந்த டைல்ஸ் உடைய பரப்பளவு எவ்வளோ? 500 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அதே மாதிரி எத்தனை ஓட்டுறாங்க? 200. அப்போ 500 × 200 போட்டிங்க அப்படின்னா 2 10, இந்த 4 0 அப்படியே போகணும், சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நல்லா கவனிச்சுங்க, ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 45 ரூபாய் செலவு பண்ணல, ஒரு சதுர மீட்டருக்கு தான் செலவு பண்றாங்க. அப்போ இங்க சதுர மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஆனா நம்ம கணக்குல இருக்கு சதுர சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ இந்த சதுர சென்டிமீட்டரை சதுர மீட்டரா மாத்தணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம நல்லாவே தெரியும் 100 சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்,
100 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர். அப்போ நமக்கு 1 மீட்டர் ஸ்கொயர் தேவை. அப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 100 சென்டிமீட்டர் இன்ட்டு 100 சென்டிமீட்டர். அப்போ தான் நம்ம 1 மீட்டர் கியூப் கிடைக்கும். 1 இன்ட்டு 1 மீட்டர் அப்படின்னும் போது அப்போ என்ன வரும்? 10,000 சென்டிமீட்டர் என்பது 1 மீட்டர் ஸ்கொயருக்கு சமம். அப்போ என்ன பண்ணோம்? நம்ம இதை 10,000ல் அடித்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயராக மாற்றிடலாம். அப்படி மாற்றணும் அப்படின்னா 10 மீட்டர் ஸ்கொயர். 1 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க? 45 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அப்படின்னா 10 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னும் போது 10 இன்ட்டு 45 450 ரூபா செலவு பண்ணுவாங்க. அப்போது அந்த தரையை வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டுவதற்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளோ? 450 ரூபா இருக்கா பாருங்க, இருக்கேன். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? சரி, அடுத்த கணக்கு. ஓகே, அடுத்து வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கணக்கு தான். அதாவது இந்த காரணிப்படுத்துதல் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமன்பாடை வச்சு நம்மக்கிட்ட எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் கேட்டாங்க அப்படின்னு நம்ம எப்படி அதை ஆன்சர் பண்ணுறதுல பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது இது வந்து ஒரு வேல்யூ x⁴ - 1, இது ஒரு வேல்யூ x² - 1 அப்படின்ற ஒரு வேல்யூ. சரியா? பொதுவாக வந்து இந்த மாதிரி வந்து இந்த காரணிப்படுத்தல் முறையில் வரக்கூடிய அந்த கணக்குகளுக்கு 2 விதமான ஆன்சர் வந்து நம்ம போடலாம். ஒன்று வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி போடக்கூடியது. நம்ம ஃபார்முலா மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 10 ஃபார்முலா கிட்ட இருக்குது. அந்த 10 ஃபார்முலா மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து கேட்கக்கூடிய கணக்கு எல்லா கணக்குமே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ரெண்டாவது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு ஷார்ட்கட்டை வச்சு நம்ம போடக்கூடியது. ஆனால் இதில் என்ன ஒரு நிபந்தனை இருக்குது அப்படின்னா இது ஆப்ஷனை பேஸ் பண்ணி போடுறதுனால ஒரு சில நேரங்களில் 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கும்போது நமக்கு சிக்கல் ஏற்படும். 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கும்போது சிக்கல் ஏற்படும். ஓகேவா? இங்கே என்னுடைய ஒப்பீனியன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டை பேஸ் பண்ணி போடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கணக்கு கேட்குறாங்களா, 10 கணக்கில் இந்த ஷார்ட்கட்டை பேஸ் பண்ணி ஒரு 7 கணக்கு நம்மளால் 7 அல்லது ஒரு 6 கணக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். மீதியால் இந்த 3 அல்லது 4 கணக்கு வந்து நம்ம ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும்தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? நம்ம நேரம் ஷார்ட்கட்டில் வந்தாலும் ஆன்சர் வரலாம். அதனால் ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டை அப்ளை பண்ணி பாருங்கள். இப்படி வரல அப்படின்னும் போது ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. சரிங்களா? ஏன்னா இதனுடைய ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆன்சர். ஓகே, நம்ம என்னதான் ஷார்ட்கட் வச்சாலும் ஒரு சில கணக்குக்கு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் ஆன்சர் போட முடியுது. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அது கண்டிப்பாக இதுக்கு ஈஸியாக பொருந்தும். சரிங்களா? ஓகே, அப்போ அப்படின்னும் போது சரி இந்த மாதிரி வந்து எக்ஸு ஒய் ஏ பி சி இது மாதிரி ஸ்கொயர் மாதிரி ஸ்கொயரு கியூபு எப்படி வேணால் கொடுக்கணும். எப்படி கொடுத்தா நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த x⁴ - 1 ஒரு நம்பர், இந்த x² - 1 ஒரு நம்பர், இது ரெண்டு ஒரு நம்பராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பருக்கு நம்ம ஹெச்சிஎஃப் எடுத்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்போ நம்பராக மாற்ற நம்ம என்ன பண்ணோம், இங்கே இருக்கக்கூடிய அந்த எக்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கணக்கை போட்டுடலாம். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே கொடுக்குற வேல்யூ எந்த வேல்யூ வேணால் கொடுக்கலாம். எக்ஸுக்கு 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், 4 கொடுக்கலாம், 5 எது வேணால் கொடுக்கலாம். ஆனால் அப்படி கொடுக்கும்போது வரக்கூடிய வேல்யூ 0வாக வரக்கூடாது. வரக்கூடிய வேல்யூ 0வாக இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ x⁴ - 1. ஓகேவா? அப்போ x⁴ - 1 அப்படின்னும் போது இப்போ நான் எக்ஸுக்கு 1ன்ற ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா 1⁴ = 1. அப்போ 1 - 1 இதான் ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். அப்போது அது செட் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ கூடுமான வரைக்கும் 2 கொடுத்து பாருங்க, 2 கொடுத்த ஆன்சர் வரும். ஓகேவா? நீங்கள் 1ஐயும் கொடுக்கலாம், 2ஐயும் கொடுக்கலாம், 3ஐயும் கொடுக்கலாம். ஆனால் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த வேல்யூ என்ன ஆகுது, 0 ஆகக்கூடாது. அப்படி 0 ஆயிடுச்சுன்னா அடுத்த நம்பர் சேர்த்து போட்டுங்க. ஓகேவா? இப்போ நான் எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கொடுத்தேன் அப்படின்னா 0 ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணால் 2 கொடுக்குறேன். அப்போ எக்ஸுக்கு நான் வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2⁴ - 1, 2⁴ - 1. அப்போது என்ன வரும், 2 4 4 8 8 16 16 - 1, 4 - 1. அப்போது 15, 3. அப்போ இந்த 15க்கு 3க்கு நம்ம என்ன பண்ணோம், ஹெச்சிஎஃப் எடுக்கணும். ஓகேவா? அப்போ 15, 3 இது ஹெச்சிஎஃப் எடுத்தோன்னா 3 போட்டிங்க அப்படின்னா I3 5 1 3 3. அப்போ ஹெச்சிஎஃப் என்னது 3. ஓகே, இப்போ நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தோம், எக்ஸுக்கு வந்து 2ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது நல்லா கவனிச்சிங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் கணக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு வந்து நம்ம 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எந்த ஆப்ஷனுக்கு ஆன்சர் வந்து 3 வருதோ, எதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருதோ அதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். நான் சொல்றது புரியுதுங்களா? எக்ஸுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம், 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே 2 ஆப்ஷன்லையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது எதனுடைய ஆன்சர் 3 வருதோ அதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இது சப்ஸ்டியூட் பண்ணலாமா, x + 1 x - 1. எக்ஸோட வேல்யூ 2 போட்டிங்கன்னா 2 + 1 3,
இது வந்து பார்த்தீங்கன்னா x-1 அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 2 - 1 ஓகேவா. அப்போ 2 - 1 அப்படின்னும் போது 1, அப்போ 3 3 இது வருது ஓகேவா. நம்ம இது மற்ற சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. அப்போ x-1 அப்படிங்கும்போது எக்ஸுக்கு வேல்யூ வந்து 2 போட்டோம்னா 2 - 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் அப்படின்னு வந்தீங்கன்னா அப்படின்னா வரும் 1 தான் வரும். அப்போ இது கிடையாது. அடுத்தது x² + 1 அப்படின்னா x² போது x வேல்யூ வந்து 2 2 ஸ்கொயர் பண்ண 4 4 + 1 5 ஆயிடும். அப்போ இதுவும் வராது. அப்போ இதுவும் வராது. அடுத்து இது பார்க்கலாமா. x + 1 அப்படின்னும் போது எக்ஸுக்கு வேல்யூ 2 2 + 1 = 3 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ இதுவும் வராது. ஸோ அப்போ ஆன்சர் என்னது ஏ தான் சரியான ஆன்சர். ஏன்னா ஏல தான் நம்ம வந்து எக்ஸுக்கு வேல்யூ 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது ஆன்சர் 3 கிடைக்குது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கணக்கு வந்தால் நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் 2 மெத்தட் ஃபார்முலா வச்சும் போடலாம், ஷார்ட்கட்லையும் போடலாம். ஷார்ட்கட் எல்லாத்துக்கும் உதவாது, ஃபார்முலா தான் எல்லாத்துக்கும் உதவும். ஏன்னா ஒரு சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவை வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ண சோம்பேறித்தனப்படுவாங்க, என்ன மாதிரியான ஆட்கள்லாம் சரிங்களா. ஏன்னா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாலாம் தெரியாது. அப்படி ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணி ஒரு கணக்கு போடணுமா அப்படின்னு தான் நம்ம மைண்டு சொல்லும் ஓகேவா. என்னுடைய மனசாட்சி வந்து பார்த்தா டேய் 10 ஃபார்முலாடா ஒரு கணக்குடா, ஒரு கணக்கு வந்து உன்னை 2000 பேருக்கு பின்னாடி கொண்டு போய் சேர்க்குண்டா, ஒழுங்கா படுறான்னு என் மனசாட்சி சொல்லணும். ஆனால் என் புத்தி என்னன்னா அந்த 1 மார்க்கில் தான் நீ வேலை வாங்க போறியா என்ன, போடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் ஓகே. ஷார்ட்கட் வச்சு போட்டா போடு, இல்லையா விட்டுக்கடாசு ஓகே. என்னமோ இந்த ஒரு கணக்குனால தான் வாழ்க்கையே மாற போறாங்க பேசிட்டு இருக்க, எத்தனையோ கணக்கு ஒன்று தெரியாமல் போகுது, அதில் இந்த ஒரு கணக்கு நினச்சி போடா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய புத்தி சொல்லணும். ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா என் மனசாட்சி சொல்லத்து கேட்கத்தா புத்தி சொல்லத்தான்னு கேட்கணும் போது பார்த்தீங்கன்னா அப்போ நான் யோசித்தேன் யார் வேலை தராமல் இருக்காங்க, மனசாட்சி வேலை தருதா புத்தி வேலை தருதா, எது வேலை கம்மியாக தருதோ அதை நான் அந்த பேச்சு நான் கேட்க ஆரம்பிச்சிடறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மனசாட்சியோட புத்தி தான் கொஞ்சம் கம்மியான வேலையை கொடுத்துச்சு. அதனால் நான் அதை சொல்லத்துக்கு கேட்டேன். நீங்கள் மனசாட்சி சொல்லத்துக்கு கேட்க போகிறீங்களா, புத்தி சொல்லத்துக்கு கேட்க போகிறீங்களா, இல்லை ரெண்டுத்துக்கும் பொதுவாக நான் சொல்லத்துக்கு கேட்க போகிறேன்னு அதை நீங்கள் தான் சொல்லணும் சரியா. சரி ஓகே. அப்போ இது மாதிரி கொடுக்கும்போது என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் 2 மெத்தடில் போடலாம். ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் 2 ஆப்ஷன், இப்போ ஏன் நான் 2 ஆப்ஷன் சொன்னேன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்தோன்னா வச்சுங்களேன், அப்போ அதுக்கும் ஆன்சர் 3 வரும்போது அப்போதான் நமக்கு டவுட் வரும். இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகாமல் எங்கேயுமே போகாது, எல்லாத்துக்குமே வரும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிடுறாங்கன்னா 2 ஆப்ஷனில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது 2 ஆப்ஷன் ஆன்சருமே 3 வரும். அப்போதான் நமக்கு குழப்பம் வரும் ஓகேவா. ஸோ அதுக்கு தான் சொன்னால், மற்றபடி இந்த மெத்தட் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஓகே. இந்த மாதிரி கொடுக்கும்போது எக்ஸுக்கோ இங்கே எக்ஸ் கொடுக்கலாம், ஒய் கொடுக்கலாம், இசட் கொடுக்கலாம், எது ஒன்றா கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அதுக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண உடனே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ கொடுக்கும்போது பண்ணிட்டு எல்சிஎம் கேட்டானா எல்சிஎம் கழுவணும், ஹெச்சிஎஃப் கேட்டானா ஹெச்சிஎஃப். இப்போ நல்லா கவனிச்சிங்க, இங்கே 15,3 வந்திருக்கா. அப்போது இதுக்கு வந்து சப்போஸ் ஹெச்சிஎஃப் கேட்காம எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ண போகிறோம், 3 5 5 நம்ம வந்து எல்சிஎம் போட போகிறோம். அப்போ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது எதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15 வருதுன்றதை நம்ம பார்த்து போட போகிறோம். அவ்வளோதான். சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, எல்சிஎம் கேட்டால் எல்சிஎம் போட போகிறீங்க, ஹெச்சிஎஃப் கேட்டால் ஹெச்சிஎஃப் போட போகிறீங்க. போட்டு இங்கே என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம் அதே தான் அந்த ஆப்ஷன் சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கே வந்த ஆன்சர் எந்த ஆப்ஷனுக்கு வருதோ அதான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. ஓகே. அடுத்த கணக்கு, அடுத்த 7வது கணக்கு. 666 கிராமுக்கு 6000 கிலோகிராம் என்பதன் விகிதம் என்ன சரியா. அப்போ இந்த கணக்கில் வந்து நமக்கு ஒரே விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும், ஒரு கிராம் சரி 1 கிலோகிராம் என்பது எத்தனை கிராம்னு தெரிஞ்சா போதும் ஆன்சர் நம்ம போட்டுக்கலாம் ஓகேவா. ஏன்னா இங்கே 666 கிராம் கொடுத்துருக்காங்க, இங்கே 6 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ கிலோகிராம் தான் இங்கே பெருசு. அப்போ நம்ம என்ன பண்ணால் விகிதப்படுத்தணும் அப்படின்னா ரெண்டுத்தையுமே சமமான வேல்யூவாக மாற்றணும் ஓகேவா. ஒன்று கிராமம் மாற்றணும், இல்லை கிலோகிராம் மாற்றணும். இந்த நம்ம இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா விகிதம் பொறுத்த வரைக்குமே சின்ன வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணாதான் ஈஸியாக நம்ம போட முடியும். ஒரு கிலோகிராம் ஒரு கிராம் இருக்குன்னா நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணோம், அந்த கிலோகிராமை தான் கிராமாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த கிராம கிலோகிராமா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கணக்கு தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும் சரியா. ஸோ அப்போ கிலோகிராமை நம்ம கிராமா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 1 கிலோகிராம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1000 கிராமுக்கு சமம். 1 கிலோகிராம்ன்றது பார்த்தீங்கன்னா 1000 கிலோகிராமுக்கு சமம். அப்போ 6 கிலோகிராம்ன்றது எதுக்கு சமம், 6000 கிராமுக்கு சமம். 6 கிலோகிராம் வந்து 6000 கிராமுக்கு சமம் ஓகேவா. அப்போ 660 கிராமுக்கும் 6000 கிராமுக்கும் என்ன வித்தியாசம். இப்போ நம்ம 6000 படிச்சுன்னா 1 6 1 6 1 6 இங்கே 1 6 3 0. அப்போ 111:1000 எங்க வந்து பாருங்க, இதோ இருக்கு 111:1000. இதுதான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. ஓகே. அடுத்த கொஸ்டின் 28வது கொஸ்டின். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க ஓகேவா. மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அப்போ இந்த கணக்குல என்ன பார்த்தீங்கன்னா ஒரு திண்ம அரைக்கோளம், இதான் வந்து ஒரு திண்ம அரைக்கோளம் வச்சுக்கலாமே. இந்த திண்ம அரைக்கோளத்துடைய ஆரம் அதெல்லாம் கொடுக்கல, அடிப்பரப்பு கொடுத்துருக்காங்க. அடிப்பரப்புனா இதுதான் அடிப்பரப்பு. இந்த அடிப்பரப்பு எவ்வளவா? 1386 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? எனில் அதனுடைய மொத்த புறப்பரப்பு கேட்கறாங்க. மொத்த பரப்பு இதுவும் சேர்த்து கேட்கறாங்க. இதுவும் சேர்த்து கேட்கறாங்க. ஓகேவா? சோ நல்லா கவனிச்சுங்க. அடிப்பரப்பு அப்படின்னும் போது இப்போ எதனா இருக்கான்னு பாக்குறதுங்க. சாரி, எதுவும் இல்லை அந்த மாதிரி, அதாவது அரைக்கோள வடிவில் இல்லை. இப்போ நம்ம தேங்காய் மூடி வச்சுக்கலாம். ஓகே, ஒரு தேங்காய் மூடியில அரை மூடி எடுத்தோம் அப்படின்னா இப்படி இருக்கும், கொப்பரை மாதிரி இருக்கும்ல. அப்போ மேலே, அப்போ மேலுடைய பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்டமாக இருக்கும். இப்போ நம்ம கை எதுவும் காணும். போங்கப்பா, எதுவும் இல்லை. சரியா? இப்போ ஒரு அரைக்கோள வடி வச்சுக்கலாமே. அப்போ அந்த அரைக்கோளத்தின் அடிப்பரப்புன்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு அடி வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவம். ஓகே, இதை வந்து ஒரு அரைக்கோளம் வச்சுக்கலாமே. இது இப்படி பார்த்தோம் அப்படின்னா அது எந்த வடிவத்தில் இருக்கும்? ஒரு வட்ட வடிவில் இருக்கும். அப்போ அந்த வட்டத்துடைய பரப்பளவு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வட்டத்துடைய பரப்பளவு என்னது? பையார் ஸ்கொயர். அப்போ பையார் ஸ்கொயர்ன்றது எவ்வளவு வேல்யூ? 1386. அப்போ அப்படின்னா அந்த வட்டத்துடைய மொத்த புறப்பரப்பு அப்படின்னும் போது அதுக்கு என்ன ஃபார்முலா? 3 பையார் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ பையார் ஸ்கொயர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1386 அப்படின்னா 3 பையார் ஸ்கொயர் என்ன பண்ணலாம்? 3ஆல பெருக்கினா ஆன்சர். அவ்வளவுதாங்க. இந்த கொஸ்டின் நம்ம 3ஆல பெருக்கினா போதும். ஓகேவா? ஸோ அப்போ 3 × 1386 என்ன வரும்? ஓகே, 6 1 18 8 மீதி 1 3 24. ஓகே, 3 24 25 5 மீதி 2 3 9 9 11 1 மீதி 1 3 3 1 4 4158 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? 4158 இது இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியானது. ஓகே, அடிப்பரப்பு கொடுத்துட்டாங்க. அடிப்பரப்பு அப்படின்னும் போது என்ன அர்த்தம்? அடிப்பரப்பு வந்து இங்க ஒரு வட்டம். அப்ப வட்டத்துடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க. வட்டத்துடைய பரப்பளவு பையார் ஸ்கொயர். அப்ப நமக்கு என்ன கேட்கறாங்க? அந்த அரைக்கோளத்துடைய மொத்த புறப்பரப்பு. அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு வந்து பாத்தீங்கன்னா 3 பையார் ஸ்கொயர். பையார் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 1386 அப்படின்னா 3 பையார் ஸ்கொயர்னா 3 × 1386 போட்டோம் அப்படின்னும் போது 4158. சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு 9 கணக்கு. 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன. 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அதாவது 2 காயின்ஸ் வந்து என்ன பண்றாங்க? சுண்டுறாங்க. அப்படி சுண்டும் போது நமக்கு என்ன எத்தனை வாய்ப்பு கிடைக்குன்னா 4 வாய்ப்பு கிடைக்கும். ஒரு நாணயத்தை சுண்டும் போது 2 வாய்ப்பு. இப்போ ஒரு நாணயத்தை நான் சுண்டி போடுறேன் அப்படின்னா ஒன்று பூ விழலாம், இல்லை தலை விழலாம். ஓகே, 2 வாய்ப்பு தான் இருக்கு. இதே நான் 2 நாணயம் சுண்டும் போது 2 நாணயத்திலும் என்ன விழலாம்? பூ விழலாம். இல்லைன்னா 2 நாணயத்திலும் தலை விழலாம். அப்படி இல்லை 2 வாய்ப்பு வச்சா. அப்படி இல்லைன்னா ஒரு நாணயத்துல பூ, ஒரு நாணயத்துல தலை விழலாம். ஒரு நாணயத்துல தலை, இன்னொரு நாணயத்துல பூ விழலாம். அப்போ மொத்தமா எத்தனை வாய்ப்பு இருக்கு? 4 வாய்ப்பு இருக்கு. அப்போ 2 நாணயங்கள் 2 காயின்ஸ் வந்து நம்ம சுட்டும் போது நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும்? 2மே தலை விழலாம், 2மே பூ விழலாம், ஒரு தலை ஒரு பூ விழலாம், அல்லது ஒரு பூ ஒரு தலை விழலாம். மொத்தம் எத்தனை வாய்ப்பு? 4 வாய்ப்பு. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள். 2 இப்ப சுட்டும் போது 2 நாணயத்தை எப்படி இருக்கணும்? டிஃப்ரெண்டா இருக்கணும். ஒரே மாதிரி தலைனா 2 தலை இருக்கக்கூடாது, பூனா 2 பூ இருக்காது. வேற முகம். இங்க தலை இருக்குன்னா இங்க பூ இருக்கணும், இங்க தலை இருக்குன்னா இங்க பூ இருக்கணும். அந்த மாதிரி கேட்கறாங்க. அப்ப அப்படி பார்க்கும்போது வெவ்வேறு முகங்கள் வந்து 2 தான். என்னது? HT TH. அப்ப எத்தனை வாய்ப்பு? 2 வாய்ப்பு. அப்ப மொத்த வாய்ப்பு 4, நமக்கு தேவையான வாய்ப்பு 2. அடிச்சு அப்படின்னா 1/2. அப்படிங்க நிகழ்வு என்னது? 1/2 இருக்கா பாருங்க, இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியானது. சரிங்களா? ஓகே, அடுத்து கடைசி கணக்கு. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு ஆண்டும் 10% அதிகரிக்கிறது. அதன் இப்போதைய மக்கள் தொகை 6000 எனில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்குன்னு கேட்கிறாங்க. சரியா? அப்போ நல்லா கவனிச்சிங்க. ஒரு கிராமத்துடைய மக்கள் தொகை வந்து இப்போ நவ் எவ்வளவு இருக்குன்னா 6000. சரியா? ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்றாங்க? 10% இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்போ 3 இயர்ஸ் கழிச்சு ஓகேவா எவ்வளவு மக்கள் தொகை இருக்குன்றது தான் கேள்வி.
அப்போ முதல் வருஷம் 10% இன்க்ரீஸ் ஆகும், அடுத்த வருஷம் 10%, அது அடுத்த வருஷம் 10%. அப்போ இது ஒரு கூட்டு வட்டி முறையில் தான் அதிகரிக்குது. அப்போ கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா போட்டால் ஆன்சர். அப்போ 6000 என்ன பண்ணுவோம், முதல் வருஷம் 10% இன்க்ரீஸ் அப்படின்னா 100 கூட்டி 100 வைப்போம். அப்போ 100 + 10 110 / 100 3 வருஷத்துக்கு கேட்கறதுனால 3 வாட்டி போட போகிறோம். அப்போ 110 / 100 இன்ட்டு 110 / 100. இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ. அப்புறம் இந்த 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ அடிச்சிடலாம். அப்போ 18 11 121, 122 11 போட்டிங்க அப்படின்னா 1 3 3 1. இதை நம்ம 6ஆல் பெருக்கணும். ஏன்னா இங்கே 6 இருக்குல்ல, அதால் பெருக்கும்போது 1 6 6 3 18 8 மீதி 1, 3 18 19 9 மீதி 1, 1 6 1 7 7986 வரணும். எவ்வளோ பெருப்பாங்க, 3 வருஷத்துக்கு அப்புறம் 7986 இருக்கு, 7986. சரிங்களா? ஸோ அப்போது 3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கிராமத்துடைய மொத்த மக்கள் தொகை எவ்வளோ, 7986. இதில் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, 3 ஆண்டுகள் கழித்து எவ்வளவு மக்கள் தொகை உயர்ந்திருக்குன்னு கேட்பாங்க. 3 ஆண்டுகள் கழித்து எவ்வளவு மக்கள் தொகை உயர்ந்திருக்குன்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, 7000, அப்போ 6000 மைனஸ் 7986னா அப்போ 1986 மக்கள் வந்து உயர்ந்திருப்பாங்க. சரியா? இதில் உங்களுக்கான கேள்வி, வேணாம், ம் 2 ஆண்டுகள் கழித்து எவ்வளவு மக்கள் உயர்ந்திருப்பர். ஸோ 2 ஆண்டுகள் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ மக்கள் தொகை உயர்ந்திருக்குன்றதை மட்டும் நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். இது உங்களுக்கான ஹோம்வொர்க் சம். ஓகே, நான் 3 ஆண்டுகள் நான் போட்டேன். 2 ஆண்டுகள் கழித்து எவ்வளோ மக்கள் தொகை உயர்ந்திருக்குன்றதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் இன்னைக்கு 10 மேக்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். அடுத்த வீடியோ பதிவில் ஒரு 10 கணக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் அகாடமி. தேங்க்யூ.